வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸாவும், தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாவும் இருக்கக்கூடிய சென்னைக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா சென்னை குளோபல் சிட்டி, வடசென்னை வளர்ச்சி திட்டம், ஈசிஆர் எலிவேட்டட் ரோட் ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை குளோபல் சிட்டி. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை இப்போ ரீசெண்டாக தான் இந்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு குளோபல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி வர இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸ்மார்ட் டவுன்ஷிப்ஸ், ஐடி பார்க்ஸ், ஃபின்டெக் பார்க்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெல்த் கேர், எஜுகேஷன் ஹப்ஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ், கமர்ஷியல் சென்டர்ஸ், கிரீன் எனர்ஜி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ் மாதிரியான நிறைய ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு குளோபல் சிட்டி அப்படின்றது சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர் பரப்பளவுல அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது வடசென்னை வளர்ச்சி திட்டம். சோ இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கடந்த 2023ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மெயினா எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வடசென்னையை வளர்ச்சி சென்னையா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ப்ராஜெக்டின் கீழே நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை செய்யவிருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6858 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி வர இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, புது பஸ் ஸ்டாண்ட்ஸ், ஹவுசிங், ரீசெட்டில்மெண்ட், வாட்டர் சப்ளை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எஜுகேஷன் மற்றும் ஹெல்த் கேர் அப்கிரேட்ஸ், மார்க்கெட்ஸ், அப்புறம் லேக் ஆர் பீச் ஒர்க்ஸ், போலீஸ் மற்றும் சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், செவரல் சப் ப்ராஜெக்ட்ஸ், குறிப்பா ஏற்கனவே இருக்கிற பஸ் டெர்மினல்ஸை அப்கிரேட் பண்ற மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பேர்ல அங்க செய்யப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது ஈசிஆர் எலிவேட்டட் ரோடு. ஸோ அதன்படி திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் 14.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு எலிவேட்டட் ரோடு அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை இந்த நிதியாண்டான 2025-26 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தான் இப்போ ரீசெண்டா அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி ஏறத்தர 2100 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஈசிஆர் ரோட்ல ஏற்படக்கூடிய டிராபிக் கன்ஜெஷன் அப்படின்றது அதிக அளவில் கம்மியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையுடைய சப்அர்பன்ஸ் மற்றும் சிட்டி சைட்ல டிராவல் பண்ணக்கூடிய டிராவல் டைம் அப்படின்றது கணிசமா குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது வேளச்சேரி கிண்டி ஃபிளைஓவர். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டும் இப்போ ரீசெண்டா தான் இந்த நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி வேளச்சேரியில இருந்து கிண்டி வரைக்கும் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 லேன்ஸை கொண்ட இந்த ஒரு ஃபிளைஓவர் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது ஏறத்தாழ 310 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கொர்க்பேட் ரயில் ஃபிளைஓவர். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டும் இப்போ ரீசெண்டா 2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி கொர்க்பேட்ல இந்த ஒரு ரயில் ஃபிளைஓவர் அப்படின்றது ஏறத்தாழ 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ வரைக்கும் பிளானிங் பேஸ்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல்ஸ். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சென்னையில் உள்ள 3 முக்கியமான இடங்களான கிண்டி, வாசர்மென்பேட் மற்றும் வண்ணார்பேட்டை ஆகிய இந்த இடங்கள்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் டெர்மினல் ஹப் அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டையும் இந்த நிதியாண்டான 2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி ஒவ்வொரு பஸ் டெர்மினலுக்கும் தலா 50 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் டெர்மினல்ஸ்ல அமையவிருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இன்டெகிரேட் பஸ்ஸஸ், சப்அர்பன் ரயில் ஆர் மெட்ரோ ஆக்சஸ், பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ், அப்புறம் பார்க்கிங் மற்றும் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு 3 பஸ் டெர்மினல்ஸ் அப்படின்றதும் சென்னையில அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அடையாறு ரிவர் ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறைய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அது பெரிய அளவில் முன்னெடுக்கப்படல. ஆனா இப்போ கரண்டா 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்லயும் இந்த ஒரு அடையாறு ரிவர் ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்டுக்காண்டி 1500 கோடி ரூபாய் நிதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அடையாறு ரிவரை ரிஸ்டோர் பண்றதோட சேர்த்து நிறைய பார்க்ஸ், டீசில்டிங், சீவேஜ் இன்டர்செப்ஷன், கிரீன் பஃபர்ஸ், ரிவர் ஃப்ரண்ட் பார்க்ஸ், ஃப்ளட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் போன்ற
நிறைய முக்கிய ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு அடையாறு ரிவர் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது முன்னெடுக்கப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஸ்பாஞ்ச் பார்க்ஸ். இந்த ஒரு ப்ராஜெக்டும் இந்த நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி சென்னையில 7 இடங்கள்ல இந்த ஒரு ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு 7 ஸ்பாஞ்ச் பார்க்ஸ்க்கு 88 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ஸ்பாஞ்ச் பார்க்ஸ்ல அமையவிருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பெர்மியபிள் லேண்ட்ஸ்கேப்பிங், wetlands, rain gardens, detention basins, biospherics, slow storm water, groundwater recharge, public recreation, flood resilience போன்ற பல முக்கியமான ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு 7 ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் அப்படின்றது சென்னையில அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தோழி விடுதி எக்ஸ்பான்ஷன். 2021ல திமுக வெற்றி பெற்ற ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் திமுக கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஒரு தோழி விடுதி திட்டம். இந்த ஒரு திட்டத்தின்படி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போகிற பெண்கள் வந்து குறைந்த விலையில நல்ல பாதுகாப்பான ஒரு பிஜில தங்குறதுக்கான ஒரு ஏற்பாடை தான் இந்த ஒரு தோழி விடுதி திட்டத்தின் மூலமா ஏற்படுத்தினாங்க. அதன்படி அரசாங்கமே பல ஊர்கள்ல தோழி விடுதி அப்படின்ற பேர்ல இந்த ஒரு கேர்ள்ஸ் பிஜியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதன் வரிசையில தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை இப்ப இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கு இந்த நிதியாண்டான 2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட்ல 275 கோடி ரூபாய் நிதி அப்படின்றது இந்த ஒரு திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதன்படி இன்னும் கூடுதலா 1000 சீட்ஸை கொண்ட இந்த ஒரு கேர்ள்ஸ் பிஜி ஹாஸ்டல் அப்படின்றத இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சேஃப் மற்றும் அஃபோர்டபுளான அகாமடேஷன் அப்படின்றது பெண்களுக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் டைனிங் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டடி ரூம்ஸ், ஸ்கில் ட்ரைனிங் லிங்கேஜஸ், இது போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு தோழி விடுதி திட்டம் அப்படின்றது இன்னமும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை சயின்ஸ் சென்டர் அண்ட் ரிசர்ச் ஹப்ஸ். இந்த ஒரு ப்ராஜெக்டையும் தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட் 2025-2026ல தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அதன்படி சென்னையில ஒரு சயின்ஸ் சென்டர் மற்றும் ஒரு பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவிருக்கு. இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்டருக்கு 100 crores அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அது போக சென்னை சயின்ஸ் சென்டருக்கும் 100 crores அப்படின்றது தனித்தனியாக அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இன்டராக்டிவ் சயின்ஸ் எக்ஸிபிட்ஸ், ரிசர்ச் லேப்ஸ், அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் ஐஐஎஸ்சி, டிஐஎஃப்ஆர் மற்றும் இன்டர்நேஷனல் சயின்ஸ் சென்டர்ஸோட பார்ட்னர்ஷிப்ஸ்ல இருக்கிறதுன்னு பல முக்கியமான ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 11ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பயோ சயின்ஸ் பார்க். இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2025 ஆண்டுக்கான இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜுக்கு கீழே வருது. அதன்படி சென்னைக்கு பக்கத்துல ஒரு பயோ சயின்ஸ் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until Sunny FB by Sabari Karthik.